Deep within the untamed heart of Tamil Nadu's forests, a delicate balance exists between man and nature. But where these worlds collide, danger is a constant shadow. To protect both the wildlife and the communities living on the fringes, the Tamil Nadu Forest Department has deployed a silent guardian. Rising above the canopy, these high-end surveillance towers serve as the forest's eyes monitoring movement and alerting officials and villagers before conflict strikes. ஹாய், என் பேர் ராஜா. நான் லொக்கேஷன் ஈரோடு. இப்போ நான் சிசிடிவி அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோலார் பேஸ்டு சிசிடிவி அண்ட் சோலார் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் கரண்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கூடலூரில் ஏஐ கேமரா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். தெர்மல் ப்ளஸ் விஷன் ப்ராஜெக்ட்டு. தெர்மல் ப்ளஸ் விஷன் இதில் பார்த்தீங்கன்னா மெயின் தீமே எலிஃபென்ட் டிடெக்ஷனுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம். எலிஃபென்ட் நம்ம எந்த ஏரியாவில் எலிஃபென்ட் இருக்குதோ அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த தெர்மல் ப்ளஸ் விஷனில் கம்பேரிஷன் பண்ணி நமக்கு அலாட் பண்ணோம். எந்த ஏரியாவில் எலிஃபென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ள லோக்கல் இருக்கிற வில்லேஜ் பீப்புள்ஸ்க்கு அலாட் பண்ணி கொடுக்கும். இதுதான் இந்த ப்ராஜெக்டோட மெயின் தீமு. இப்போ அதே இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ், டெலிகிராம்ஸு இந்த மாதிரி குரூப்பில் நமக்கு அலாட் பண்ணிடும். இந்த ஏரியாவில் யானை இருக்குது அப்படிங்கிறது நம்ம டிபார்ட்மெண்ட் பீப்புள்ஸ்க்கு அலாட் பண்ணோம். லோக்கல் வில்லேஜ் பீப்புள்ஸ்க்கு இது அலாட் பண்ணோம். இதுதான் அந்த ப்ராஜெக்டோட நாங்கள் மெயின் தீமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் நாங்கள் ஆஷா பவர்ங்கிற ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்டு பார்த்திங்கன்னா சோலார் பேஸ்டு ப்ராஜெக்ட். எங்கேயுமே பவர் சோர்ஸ் யூஸ் பண்ணல. சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி பேட்டரியில் ஸ்டோரேஜ் பண்ணி 24 ஹவர்ஸ் சோலாரில் தான் ரன் ஆகுது. இப்போ இந்த ஆஷா பவர்ங்கிறத பார்த்தோம்னா இங்கே ஒரு 30 யூனிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த கரண்ட் ப்ராஜெக்டில். இப்போ இது நாங்கள் 12 டவர்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஒரு ரிப்பீட்டர் டவர் 2 டவர்ஸ் இருக்குது. இது எல்லாமே நாங்கள் ஆஷா பவரில் யூஸ் பண்ணி சார்ஜ் கண்ட்ரோலர் சார்ஜிங்காக யூஸ் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு இதில் ஆஷா பவரோட குவாலிட்டி எங்களுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இப்போ ஏதாவது பேட்டரியில் உங்களுக்கு ஓவர் வோல்டேஜ் வந்தாலும் ப்ரொடக்ஷன் பண்ணி பேட்டரி ப்ரொடக்ஷன் பண்ணி தருது. அதே மாதிரி இப்போ எங்களுக்கு நாங்கள் 48 வோல்ட் பேனல்ஸ் வருது. அந்த 48 வோல்ட் எங்களுக்கு 24 மேக்ஸிமம் 28 தான் பேட்டரி கட் ஆஃப். அதை ப்ராப்பரான கட் ஆஃபும் எங்களுக்கு பண்ணி கொடுக்குது ஆஷா பவரில். அதே மாதிரி அவுட்புட்டும் பேட்டரி வோல்டேஜ் எக்ஸீட் ஆகிறதில்ல. அந்த 28 எங்களுக்கு ப்ராப்பராக 28 வோல்ட் அதாவது கட் ஆஃப் வோல்டேஜ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 23 நம்ம என்ன ப்ரோக்ராமிங் பண்ணுற மாதிரி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 28 மேக்ஸிமம் ஃப்ளோட் வோல்டேஜ் எவ்வளோ வேணும் நம்ம செட் பண்ண முடியுது. மினிமம் எவ்வளோ கட் ஆஃப் ஆகணும் எங்களால் செட் பண்ண முடியுது. அதனால் ஈஸியாக எங்களால் பேட்டரி மெயின்டெனன்ஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி எங்களுக்கு கேமராவுக்கு தேவையான வோல்டேஜ் 24 வோல்ட்னா அந்த 24 வோல்ட் ப்ராப்பராக எங்களுக்கு கிடைக்குது. மேக்ஸிமம் லோ அண்ட் ஹை கட் ஆஃப் எல்லாமே எங்களுக்கு ப்ராப்பராக இருக்குது. இப்போ எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இல்லாமல், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இல்லாமல் நான் ப்ரைவேட்டில் தனியாக ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சோலார் பேஸ்டு வீட்டுக்கு பேட்டரி போட்டு சார்ஜ், லைட் கண்ட்ரோலு அண்டு கேமரா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கும் அந்த ஆஷா பவர் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுலேயும் எங்களுக்கு குட் ரிசல்ட் இருக்குது. எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ரன் ஆகிட்டு இருக்கு. அதனால் நாங்கள் இப்போ ஃப்யூச்சராக அடுத்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு ஒரு அடுத்ததே மாதிரி சேம் அனிமல் கான்ஃப்ளிக்ட்காக யூஸ் பண்ணுறோம் ப்ராஜெக்ட் எங்களுக்கு அவார்ட் ஆக போகுது. அதுக்கும் இந்த ஆஷா பவர் நாங்கள் கேட்டிருக்கோம் அவங்ககிட்ட. எங்களுக்கு இதே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 50 ஆம்ஸ் சார்ஜ் கண்ட்ரோலரோட நாங்கள் கேட்டிருக்கோம். இது எங்களுக்கு சூர்யா 50ங்கிற மாடல் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே சேம் மாடல் நாங்கள் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். அது ஒரு 36 யூனிட்ஸ் நாங்கள் கேட்டிருக்கோம். இந்த ஆஷா பவர் யூஸ் பண்ணுறதுனால எல்லாத்துக்கும் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நான் யூஸ் பண்ணலாம், எந்த டீலர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஆஷா பவர்னால நமக்கு பேட்டரி ப்ராடக்டாக இருக்குது. வோல்டேஜ் ப்ராப்பராக நமக்கு சார்ஜிங் ஆகிட்டு இருக்குது. எந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்குது, நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக. With the unwavering reliability of Asha Power technology keeping these eyes open 24/7, we are moving toward a future where man and nature can thrive side by side. A future powered by the sun and dedicated to the safety of every living soul.